அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஏப்ரல் மாசம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அது மட்டும் இல்லாம பிரதோஷமும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல சாயங்காலம் 4:30 மணியில இருந்து 6 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்தை தவற விடாதீங்க. இந்த குறிப்பிட்ட நேரத்துல 5 மிளகு வச்சு இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட நீங்க செஞ்சாலே போதும். உங்களுக்கு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அது படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். நல்ல ஒரு பணவரவும் நிச்சயமா ஏற்படும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. இது சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் நம்ம மகாலட்சுமி தாயார். அந்த வகையில பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இந்த வெள்ளிக்கிழமை நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு பிரதோஷமும் இருக்கு. இந்த பிரதோஷம் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். பிரதோஷ நாள்ல சிவபெருமானுக்குரிய வழிபாடுகளை நாம செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் கூட படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷத்தை நாம சுக்கிரவார பிரதோஷம்னு சொல்லுவோம். அந்த வகையில சுக்கிரவார பிரதோஷம் இருக்கக்கூடிய இந்த நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் நாம செய்ய வேண்டிய அந்த மிளகு பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா கடன் பிரச்சனை இருக்கிறவங்க செய்யலாம். அதே மாதிரி தீராத பண கஷ்டம் இருக்கு, எப்பயுமே பண பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்றவங்களும் செய்யலாம். இன்னைக்கு கடன் பிரச்சனைக்கு அடுத்ததா நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வீண் விரைய செலவுகள். திடீர்னு சமாளிக்கவே முடியாத சூழ்நிலையில நமக்கு ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கும். அந்த செலவை சமாளிக்கிறதுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு அந்த கடன்ல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேரு. அதனால இந்த வீண் விரைய செலவுகள் குறையறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அடுத்ததா எந்த அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்கோ அதே அளவுக்கு கொடுத்த பணம் திரும்பி வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களும் நிறைய பேரு. இப்படி நீங்க கொடுத்து ஏமாந்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அடுத்ததா வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்காகவும் செய்கின்ற தொழில்ல வியாபாரத்துல நஷ்டம் இல்லாம லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ஆக மொத்தம் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. அடுத்ததா இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பிட்ட ஒரு நபருக்காக மட்டும்தான் நீங்க செய்யணும். பொதுவா உங்க குடும்பத்துக்காக செய்யக்கூடாது. உங்க குடும்பத்துல யாரு பேர்ல கடன் இருக்கோ அவங்களுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. உங்க பேர்ல கடன் இருந்தாலும் நீங்க செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 மிளகு நமக்கு தேவைப்படும். கடைக்கு போய் புதுசா மிளகு வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்ப நீங்க சமையலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய மிளகையே இந்த பரிகாரத்துக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. மிளகுக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மையும் கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய தன்மையும் ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். அதனாலதான் நிறைய தாந்திரிக பரிகாரங்கள்ல மிளகை நாம பயன்படுத்துறோம். 10 மிளகு இருந்தாலே போதும், பகைவன் வீட்லயும் சாப்பிடலான்னு சொல்லுவாங்க. அந்த வகையில மிளக வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் நிச்சயமா 100% ரிசல்ட்டை எல்லாருக்குமே கொடுக்கும். சரி, இந்த பரிகாரத்தை இப்ப நான் சொன்ன பிரதோஷ நேரம், அதாவது சாயங்காலம் 4:30 மணியில இருந்து 6 மணிக்குள்ள நீங்க செய்யுங்க.
இன்னைக்கு நிறைய பேரு சிவன் கோவிலுக்கு போய் பிரதோஷ நேரத்துல வழிபாடு செய்வீங்க. இப்படி நீங்க சிவன் கோவிலுக்கு போய் சிவபெருமானுக்கான வழிபாடுகளை செய்யறீங்கன்னா இன்னைக்கு நைட்டு 11 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை எப்ப வேணாலும் செய்யுங்க. அதாவது கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா கூட உங்க வீட்டுல இந்த பரிகாரத்தை செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு அந்த 4:30 மணில இருந்து 6 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு பாருங்க. இது அற்புதமான பலனை நமக்கு நிச்சயமா கொடுக்கும். சரி, இப்ப நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா கோடு போடாத பேப்பரை நீங்க எடுத்துக்கோங்க. நான் தேவையான பொருட்கள்ல பேப்பரும் பேனாவும் சொல்ல மறந்துட்டேன். அத நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பரிகாரத்துக்கு நமக்கு கோடு போடாத பேப்பர் தான் தேவைப்படும். கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரை எடுத்துக்கிட்டு அதுல முதல்ல ஒரு எனர்ஜி சர்க்கிளை வரைஞ்சுக்கோங்க. அதாவது சர்க்கிள் வட்டத்தை நீங்க வரைஞ்சுக்கோங்க. ஆரம்பிச்ச இடத்துல கரெக்டா கொண்டு வந்து முடிக்கணும். இந்த சர்க்கிள் வரையும் போது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், நடுவுல எந்த விதமான கேப்பும் அதாவது பிரேக்கும் இடைவெளி இருக்கக்கூடாது. மத்தபடி இந்த சர்க்கிளை வெறும் கையால ரஃபா நீங்க வரையலாம். வளையல் வச்சு காம்பஸ் வச்சு ஏதாவது மூடி வச்சு கூட வரையலாம். இது உங்க விருப்பம் தான். அடுத்ததா நீங்க யார் பேர்ல இருக்கக்கூடிய கடன் தீரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரை 3 முறை இந்த சர்க்கிள்ல நீங்க எழுதிக்கோங்க. முதல்ல ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. அந்த வட்டத்துக்குள்ள யார் பேர்ல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரை 3 முறை எழுதிக்கோங்க. அதே மாதிரி வீண் வரைய செலவுகள் குறையணும்னு நினைக்கிறவங்க உங்க வீட்டுல யாரு சம்பாதிக்கக்கூடிய நபரோ அவங்களுடைய பெயரை எழுதிக்கோங்க. அதே மாதிரிதான் கொடுத்த பணம் திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்க யாரு கடனை கொடுத்தீங்களோ அவங்களுடைய பெயரை நீங்க எழுதிக்கோங்க. சரி, இப்ப பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்க வீட்டுல யாரு சம்பாதிக்கக்கூடிய நபரோ அவருடைய பெயரை 3 முறை நீங்க எழுதிக்கோங்க. இப்படி எழுதினதுக்கு அப்புறமா இந்த எனர்ஜி சர்க்கிளுக்கு கீழே இப்ப நாங்க ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இது ரூன்ஸ் மைண்டிங் சிம்பல். அதாவது 2 சிம்பலை ஒன்னா சேர்த்து இப்ப நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். ஆல்கிஸ் சிம்பலையும் ஃபெகு சிம்பலையும் சேர்த்து ரூன்ஸ் மைண்டிங்கா நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த ஆல்கிஸ் சிம்பல் பாத்தீங்கன்னா நமக்கு பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி கொடுக்கும். கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் நம்ம கைக்கு வர்ற பணம் நம்ம கையில தங்குறதுக்கு, அதாவது வீண் விரைய செலவுகள் ஏற்படாம இருக்கிறதுக்கும் கொடுத்த பணம் திரும்பி வர்றதுல இருக்கக்கூடிய தடைகளை நீக்கிறதுக்கும் நமக்கு உறுதுணையா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த ஃபெகு சிம்பல் நல்ல ஒரு பணவசியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரியே நீங்க வரைஞ்சுக்கோங்க. முதல்ல ஒரு எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதுல இப்ப நான் சொன்ன மாதிரி 3 முறை பெயரை எழுதிட்டு அந்த எனர்ஜி சர்க்கிளுக்கு கீழே இந்த சிம்பலை நீங்க வரைஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா 5 மிளகை இந்த பேப்பர்ல வச்சிருங்க. இப்போ இந்த பேப்பரை மடிச்சு உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி மனசு உருகி உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த பேப்பரை உங்க வீட்டுல பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்க வச்சிருங்க. இது 3 நாட்களுக்கு அப்படியே இருக்கட்டும். 3வது நாள் பாத்தீங்கன்னா நமக்கு ஞாயிற்றுக்கிழமை. அது மட்டும் இல்லாம சக்தி வாய்ந்த சித்திரை மாசத்தோட அமாவாசையும் இருக்கு. இந்த நாள்ல சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 11 மணிக்குள்ள இப்ப நீங்க ரெடி பண்ணி வச்சிருந்தீங்க இல்லையா பேப்பர், அதை எடுத்து உங்க வீட்டு ஹால்ல உட்கார்ந்துகிட்டு ஏதாவது ஒரு அகல் விளக்குலையோ அப்படி இல்லைன்னா எரிக்கிறதுக்கு ஏதாவது பாத்திரம் வச்சிருந்தீங்கன்னா அதுல இந்த பேப்பரோட மிளகையும் சேர்த்து நீங்க எரிச்சிருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். அந்த மிளகு வெடிச்சு செதற செதற பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளும் திருஷ்டி தோஷங்களும் நிச்சயமா நீங்கும். நல்ல ஒரு பணவசியம் ஏற்படும். இதுக்கப்புறமா பண கஷ்டமும் கடன் பிரச்சனையும் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.